அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும், ஆசையாக சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி பருப்பை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம், சாப்பாட்டு பச்சரிசி. அதிலே அதே சைஸ் டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ரேஷியோ. ரெண்டையும் இப்போ ஒன்றாவே நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ரெண்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா அரிசி பருப்பு ஊறணும். ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். இந்த ரெசிபிக்கு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம், வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாயை நீளமாக கீறி வச்சுருக்கோம், உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே மஞ்சப்பொடியை வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கலர் கொடுக்கும். சேர்த்து ஆயிலே மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தில் ரெசிபி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிப்போம். இப்போ இதில் நம்ம ஒரு 4 பல்லு மட்டும் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ இதில் நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். சேர்த்து கலந்துப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துடுது. இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சாம்பார் பொடியோடு சேர்த்து 1 நிமிஷம் கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நம்ம 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருந்தோம். மொத்தமாக 1.5 டம்ளர், 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்ந்து கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம ஊறின அரிசி பருப்பை சேர்க்கலாம். ஒரு கொதி வரட்டும். சேர்ந்து நல்லா கொதி வருது. அரிசி பருப்பு 1/2 hour ஊறி ரெடியாக வச்சுருக்கோம், அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து கலந்துடலாம். அரிசி பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். 4 விசில் வரட்டும். குக்கரில் சாதம் ரெடியாகிறதுக்குள்ளே கடாயில் நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளித்து ரெடியாக எடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம்.
உருளைக்கிழங்கு வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுது. லாஸ்ட்டாக கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்தாச்சு. அரிசி பருப்பு சாதத்துக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா பாருங்கள், நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ ஒரு வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ பிரமாதமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக இதில் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம நெய்யை விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு சாதம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஆவி பறக்க பறக்க அவ்வளோ வாசனை மணக்க மணக்க இருக்குது. நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயாச்சு. சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சுட சுட இந்த அரிசி பருப்பு சாதத்தை மேலாக கொத்தமல்லியோட கார்னிஷ் பண்ணி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோ ஃப்ரையை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.